இப்போ டயட் செக் பண்ணுறோம் நம்ம டயட்டோட மோடில் வந்து வச்சுருக்கோம் இல்லையா மீட்டரை டயட்டோட மோடில் இருக்குது ரைட் ஓகே இப்போ செக் பண்ணு 555 இரு ஒரே நிமிஷம் அதாவது இது ஃபார்வர்ட் வேல்யூ அதாவது ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ்க்கு மைனஸ் வச்சா 564 வருது அதாவது 400 to 600 ஓம்ஸ் வரையும் வரலாம் இல்லையா ரிவர்ஸில் வச்சா என்ன வரணும் 1000 மேலே வரணுமா 1000 மேலே வருதா சரி நல்லா இருக்கு அப்படியே வரிசையாக இன்னொரு டயட் பாரு அதுவும் எல்லாமே 554 வருது எல்லாமே டயோடு என்னத்துக்கு யூஸ் பண்ணுறது ரெக்டிஃபை பண்ணுறது ஏசியிலேருந்து டிசியாக ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்கல்ல ரைட்டா ஓகே ஜீனோ டயோடு அது வந்து அந்த ஸ்ட்ரைப் இருக்கிறது வந்து கோடு இருக்கிறது வந்து கேத்தோடு மேலே இருக்கிறது ஆனோடு அதே நார்மல் டயோடை போல் தான் ஆனால் ஜீனோ டயோடு என்ன ஆகும் ரெண்டு சைடும் வந்து வோல்டேஜ் வந்து வரும் பிரேக் டவுன் வோல்டேஜும் வரும் பிரேக் டவுன் கரண்ட்டும் வரும் புரியுதா ரைட்டு செக் பண்ணு வேல்யூ செக் பண்ணு என்ன வேல்யூ வருது பாரு அல்டிமேட்லி 587 ஓகே ரிவர்ஸில் வச்சா 1000 ஆமாம் ரிவர்ஸில் வந்து சேம் வேல்யூ வரக்கூடாது வந்ததுன்னா ஷார்ட்டுன்னு அர்த்தம் இதோட நியரஸ்ட் காம்பனண்ட் இல்லைன்னா இந்த காம்பனண்ட் ஷார்ட்டுன்னு அர்த்தம் ஓகேவா காயில் வந்து சிம்பிள் இருக்குல்ல சரி வச்சு பாரு இப்போ என்ன வேல்யூ வருது பாரு கரெக்டாக நிறுத்து 0.8 மில்லி ஓம்ஸ் வந்து இருக்குது சரியா ஸோ ஹோம்ஸில் நம்ம பார்க்குறோம் அதனால 8 மில்லி ஓம்ஸ் இருக்குது ஷார்ட்டும் வரக்கூடாது அண்ட் வந்து இது ஓப்பனாக வரக்கூடாது சரியா ரைட்டு ட்ரான்ஸ்ஃபார்மருடைய என்ன பார்க்குறோம் ப்ரைமரி வைண்டிங் என்ன ப்ரைமரி வைண்டிங் பார்க்குறோம் ப்ரைமரி வைண்டிங் வந்து என்ன எது ப்ரைமரி வைண்டிங்கு வந்து ப்ரைமரி பெரிய வைண்டிங்கில் எவ்வளோ வருது ஓம்ஸு 2.1 வருது ஆக்சிலரியில் எவ்வளோ வருது 1.6 வருதா அதில் இதில் எவ்வளோ வருது 1.3 ஓகே குட் அதில் எவ்வளோ வருது 1.2 சரியா ஆக்சிலரி வைண்டிங்கிறது அங்கே ஒரு டயோடு போட்டிருக்காங்க பாரு நான் சொன்ன போலவே அங்கே ஒரு டயோடு ஒன்று போட்டிருக்காங்க பாரு நம்ம வந்து கன்வெர்ட் ஆகும் ஏசி இது ப்ரைமரிலேயே கன்வெர்ட் ஆகும் அதுக்காக தான் போட்டிருக்காங்க ரைட்டா சரி பார்த்தீங்கன்னா 2 வைண்டிங் கொடுத்துருக்காங்க வைண்டிங் வை எவ்வளோ ஓம்ஸ் வருது அது லோ ஓம்ஸ் வருது சரியா அது பக்கத்துலேயே வந்து நமக்கு ஒரு டயோடு ஒன்று கொடுத்துருக்காங்க அதன் வழியாக தான் கன்வெர்ட் ஆகுது புரியுதா டிரான்ஸ்ஃபார்மரில் ஃப்ரீக்வன்சி வரும் அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம கன்வெர்ட் பண்ணணும் ஒரு சரி 24 சம்திங் போட்டிருக்கு இல்லையா ஆமாம் போட்டிருக்கு ரைட்டா அவன்னா அதை டேட்டா ஷீட்டை பார்த்துக்கலாம் பிரிட்ஜ் ரெக்டிஃபையரை செக் பண்ண எப்படியா நகத்து லெஃப்டில் இருக்கிறது பாசிட்டிவு அடுத்து ரெண்டாவது பின்னு வந்து ஃபேஸு என்ன வேல்யூ வருது பிரிட்ஜ் ரெக்டிஃபை வச்சா 468 சரி அப்படியே ரிவர்ஸில் வச்சா நமக்கு ஓயில் வரணும் ஓயில் வந்தால் நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஓயில் வருதா சரி ரைட்டு அதே போல் அந்த பக்கம் வந்து கேத்தோட் டு ஆனோடு பிளாக் ப்ரோப் 3வது பின்னில் ரெட் ப்ரோப் வந்து 2வது பின்னில் என்ன வேல்யூ வருது ஓகே ரிவர்ஸில் சரி 1 and 4க்கு என்ன வேல்யூ வருது பாரு 1 and 4 1ஐயும் 4ஐயும் வை 865 ஆமாம் இதோடைய டோட்டல் வேல்யூ வரும் ரிவர்ஸில் என்ன வருது ஓயில் வருது இந்த 2 செட் ஆஃப் டயோடைய ரிவர்ஸ் பொசிஷன் அது சரியா